ஹாய் குட் மார்னிங். இது நேத்திக்குள்ள வீடியோ. இப்போல்லாம் எப்போ மழை வருதுன்னே தெரியலையா, அதனால் மத்தியானமே வெயில் இருக்கும்போதே துணி துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைச்சி போட்டாச்சு. துணி துவைக்கிற வரைக்கும் அவ்வளோ வெயில், உட்காந்து துவைக்கவே முடியல. துணி துவைச்ச உடனே துளி விழ ஆரம்பிச்சிருச்சா. மிளகா வேறு வெளியில் காய போட்டிருந்தோமா, சரி நான் துணி எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா, நீ போய் மிளகா எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் துணி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இந்த மிளகா நல்ல காரமாக இருக்கும், ஆனால் நிறைய ஒயிட் கலரில் இருக்குது. இந்த ஒயிட் கலர் மிளகா சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் அந்த ஒயிட் கலர் மிளகாலாம் இப்போலாம் குழம்புக்கு போகிறதில்ல, அவாய்ட் பண்ணிடுறது. ஒவ்வொரு டைம் நம்ம அவசரமாக சமையல் செய்யும்போது போய் சாக்குக்குள்ளே தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் இப்போவே நம்ம டைம் இருக்கும்போதே அதை க்ளீன் பண்ணி ரெட் கலர் மிளகா, நல்ல மிளகாலாம் பார்த்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டாச்சு. அப்புறமா மேகி இருந்துச்சா வீட்டில், அதை தான் செஞ்சு சாப்பிட்டேன். எப்போயாவது ஒரு டைம் சாப்பிட்லாம், அடிக்கடி சாப்பிடக்கூடாது. அதை ஹெல்த்தியர் வெர்ஷனாக மாற்றுறதுக்காக கேரட் ஆனியன்லாம் கட் பண்ணி சாப்பிட்டேன். நம்ம வீட்டில் கோயில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சாமியும் உள்ளே எடுத்து வச்சாச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் சரி இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷும் சிக்கனும் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கடையில் தான் ஃபிஷ் சொல்லியிருந்தார். அதனால் இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயுமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அவங்களே மேரினேட்டும் பண்ணி வச்சுட்டாங்க, மசாலாலாம் போட்டு. அது கூடவே ஒரு சட்னியும் கொடுத்துருந்தாங்க. எங்கள் ஊர்லலாம் இந்த சட்னி கிடைக்கும். நம்ம கடையில் போயிட்டு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ அந்த சட்னி வச்சு கொடுப்பாங்க. இவங்க ஃப்ரெண்டு கடை அப்படின்றதுனால ராவா ஃபிஷ் வாங்கிட்டு கொஞ்சமாக சட்னியும் வாங்கிட்டு வந்திருந்தார். அதையும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.